ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்னோட கெரியருக்கான ஸ்டெப்பை எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கிடையில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனேன், அதுக்கப்புறம் எனக்கு ஜாப் கிடச்சதுக்கப்புறம் லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். ஓகேவா? நான் காலேஜ் படித்தது பார்த்தீங்கன்னா பிஇ ட்ரிபிள் இ படித்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாட் எல்லாமே என்னன்னாக்கா ஒரு கோர் கம்பெனியில் பிளேஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருந்தது. காலேஜ் ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ வருது, ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வருது, டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிலாம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்கும். ஓகேவா? நான் அது அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு செமினார் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணவே மாட்டேன். ஏன்னா முன்னாடி எனக்கு பேசவே அவ்வளோ பயமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா செமினாராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்கன்னா அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிடுவேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரும்போது போக மாட்டேன். ஏன்னா எல்லாரும் சுற்றி 2 கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாரும் முன்னாடி நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா கேம்பஸ்லாம் அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அப்புறம் வீட்டில் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் இப்படி ஜாப் போகாமல் இருந்தாக்கா அடுத்து என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்க, ஜாப் போய் தானே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கவும் நான் என்ன பண்ணுறேன்னா வழக்கம் போல் சென்னைக்கு போயிட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு சென்னை கிளம்பி போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறேன். அங்கே ஒரு 1 மந்த்து கிட்டக்க தான், 1 மந்த்து கூட இருக்காது. ஸோ ஐடியில் ஜாயின் பண்ணுறேன். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடி ஃபீல்டே பிடிக்கலன்னு சொல்லிட்டு 1 மந்த்துக்குள்ளேயே நான் வந்துட்டு அகைன் வீட்டில் ஒரு 2 மாதம் சும்மா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா வீட்லையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இப்படியே இருந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை ஏதாவது படி, இல்லை ஏதாவது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி நம்ம பேங்க் எக்ஸாம் வேணா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக என்ன பண்ணுறேன்னா பேங்கிங் ஃபீல்டுக்கு வரேன், பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு வரேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2-3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பற்றின ஒரு அவேர்னஸ் எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மேலே உள்ள ஒரு ஈடுபாடுனால அதில் இன்ஸ்பயர் ஆகி போனால் நம்ம எஸ்எஸ்சி சீசனில் தான் போகணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பேங்கிங் விட்டாச்சு, இப்போ எஸ்எஸ்சிக்கு மாறியாச்சு. எஸ்எஸ்சிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போனால் சிஜிஎல்ல போய் தான் ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஃபுல்லாக படிக்க உட்காடுறேன். 2017 பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபீல்டில் நான் அப்போ தான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த டீச்சிங் ஃபீல்டில் ஜாயின் பண்ணது எனக்கு நிறையா வகையில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேஜ் ஃபியராக இருக்கும். செமினார்னா கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக டீச் பண்ணணும்னா எல்லாருமே நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்றப்ப எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே டீச்சிங் இருக்க நிறைய விஷயம் நான் எனக்கு நானே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். அந்த வகையில் எனக்கு டீச்சிங் ரொம்பவே எனக்கு உதவியாக இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த டீச்சிங்கில் இருந்தது எனக்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருந்துச்சு. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ சிஜிஎல்ல உள்ள ஈடுபாடுனால பார்த்தீங்கன்னா நான் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாம், வேற எந்த எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா நான் அப்ளை கூட பண்ண மாட்டேன். அப்படியே அப்ளை பண்ணாலும் எழுத மாட்டேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? சிஹெச்எல் எக்ஸாம் அப்ளை பண்ணுவேன், இப்போ எழுத மாட்டேன். எம்டிஎஸும் அதே மாதிரி தான், அப்ளை பண்ணவே எழுத மாட்டேன். இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? 2016 பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம் எழுதினேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் கிளியர் ஆகலை. 17 அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் கிளியர் ஆகலை. ஓகேவா? 18 தான் அப்போதான் பார்த்தீங்கன்னா ரயில்வேல இந்த மாதிரி இது போடுறாங்க, ஏஎல்பி டெக்னீஷியன் நோட்டீஸ் வருது. அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலோ ஆவரேஜ் கூட படிச்சுட்டு இருக்க பிலோ ஆவரேஜ் உள்ள பசங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கிராக் பண்ணிடுறாங்க. அப்போதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா வருஷம் போய்கிட்டே இருக்கு, நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமும் கிளியர் பண்ணாமல் இருக்கும். ரொம்ப ஆவரேஜா இருக்கிற பசங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎல்பி எக்ஸாம் அடிச்சிட்டாங்க, நம்ம இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இப்படி இருக்க போறோம் அப்படின்ட்டு தான் 2019 என்டிபிசி நோட்டீஸ் போடுறாங்க. அந்த நோட்டீஸை நான் எதர்ச்சியா அப்ளை பண்றேன். அன்னைக்கு எனக்கு தெரியாது நான் இந்த போஸ்டிங்ல இந்த என்டிபிசி கிளியர் பண்ணி இதுல இந்த ஜாப்ல தான் போய் உட்கார போறேன்றது எனக்கு அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கு எதர்ச்சியா நான் அப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 19 பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம் எழுதலை. சிஜிஎல் எக்ஸாம் பாத்தீங்கன்னா என்னால ஒரு சில இஷ்யூனால எழுத முடியல. 20 பாத்தீங்கன்னா கோவிட் வந்துடுது. கோவிட் வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இயர்னு பார்த்தீங்கன்னா அந்த 2020 சொல்லலாம். ஓகேவா? அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா முடங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும்தான் ரன் ஆச்சு. ஓகேவா? அந்த டைம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் இன்ஸ்டியூட்டு, கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே வேலை இல்லையா? ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா எனக்கு காசுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறது கூட காசு இல்லாமல் ரொம்ப அந்த அளவுக்கு திண்டாட்டமாக போயிடுச்சு. என்னடா பண்ண, இது வீட்லேயே ரொம்ப சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன பண்ண, பெட்ரோல் போட கூட காசு இல்லையே அப்படின்ட்டு அப்போதான் என்ன பண்ணுறேன்னா ஸ்விக்கியில் நான் ஜாயின் பண்ணுறேன். சரி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டெலிவரி பாயாவது போனாக்கா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது ஏர்னிங்ஸ் வருமே அப்படின்ட்டு போய் ஜாயின் பண்ணுறேன்.
இப்போ நம்ம வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 5 நிமிஷமாவது நம்மளுக்கு வெளியே போகுமா, வெளியே போக தோணுமா? ஒரு 5 நிமிஷம் வெளியே போனாலே நம்மளால இருக்க முடியல. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் மழை இதெல்லாம் பார்க்காம அன்னைக்கெல்லாம் பரவாயில்ல போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு காசு வேணும், டெலிவரி பண்ணாதான் நம்மளுக்கு அதுக்கு காசு வரும், கரெக்டா? அதனால வெயில் மழைன்னு பார்க்காம நான் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கோவிட் பீக் ஆகவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஃபுல் லாக்டவுன் விட்டாங்க. அதுவும் எந்த மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ இப்போ என்னடா பண்ண, ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு வேணுமே, காசு இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் பீக்ல வரும்போது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ல என்ன எடுக்கிறாங்கன்னா இந்த கோவிட் ஃபார்ம் ஃபில் பண்றது, ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்பருக்கு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விடுறாங்க. நான் போய் என்ன பண்றேன்னா அந்த ஒரு ஜாபுக்கு நான் போய் ஜாயின் பண்றேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ கோவிட் வந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஒரு இதில் இருப்பாங்க, பயத்துல இருந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ நம்மளுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ண, ஏன்னா ரொம்ப உயிரியே ஆளையை கொன்றுது, அந்த அளவுக்கு ஒரு ஒரு கொடூரமான இதா இருந்துச்சு ஸ்டார்டிங் வந்த டைம். அதுவும் நிறைய பேர் அவ்வளவு பீதியா இருந்தாங்க. ஒரு கோவிட் வந்துச்சுனாக்கா ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு ஆள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஒரு பேஷண்ட் அங்க நின்றாங்கன்னா அவங்க 10 கிலோமீட்டர் தள்ளி நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசனையே இல்லை, செத்தாலும் பரவாயில்ல, காசு இல்லாம மட்டும் நம்ம செத்துறக்கூடாது அப்படின்ட்டு போய் நம்ம அதுல போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு 6 மாசம் போயிட்டு அந்த பேஷண்ட் வரவங்களும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி தருது, அந்த மாதிரிலாம் போய் அந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 6 மாசம் முடியுது, அந்த கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சா. இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த என்டிபிசியோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்டிபிசி எக்ஸாம் வந்து 2020 டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் சிபிடி 1 கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. பாடா சரி இதுக்கு உட்காந்து ஏதாவது படிப்போம், இன்னும் நம்மளுக்கு ஒரு 2-3 மாசம் தான் இருக்கு, உட்காந்து படிப்போம் அப்படின்ட்டு. மேக்ஸ் ரீசனிங் எனக்கு டீச்சிங்ல எனக்கு எடுக்கிறனால எனக்கு மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்னால நான் அதை பத்தி எதுவும் கேர் பண்ணிக்கல, அது டெஸ்ட் மட்டும் போட்டுக்குவோம், மிச்சம் இதெல்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டிய டாபிக்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஜிகேல எதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பார்ட்டோ அதெல்லாம் நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் கவர் பண்ண ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 2021 ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிலிம்ஸ் வருது. ஓகேவா, எனக்கு நடந்தது 2021 ஜான்வரியில் நடக்குது. எங்கே போட்டாங்க அப்படின்னாக்கா எனக்கு நடந்தது கர்நாடகா மேங்களூர்ல நடக்குது. போய் எழுதிட்டு வரேன், எழுதி முடிச்சோன்னே எனக்கே அப்பவே தெரிஞ்சிருச்சு நல்லா தான் பண்ணியிருக்கோம், கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு குண்டை போடுறாங்க, என்னன்னா ரிவைஸ் ரிசல்ட் வேணும், கான்பூர்லேயே எங்கேயோ நினைக்கிறேன், ட்ரெயின் எல்லாம் கொளுத்தி போட்டாங்க. அதெல்லாம் பண்ணவும் என்ன ஆயிடுச்சுனாக்கா ரயில்வே மினிஸ்டர் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்குரிய ரிப்போர்ட் வந்து ஒரு 2 மாசத்துல சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் டிலே ஆகுது. டிலே ஆகிறதுக்கு என்னடா அது சோதனையா போச்சு, நம்ம இந்த எக்ஸாம் தான் சரி இதுக்காக நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாவது ஒன்று கிளியர் பண்ணி ஓடிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சோதனையா இருக்கே அப்படின்னு பார்க்குறேன். சரி வெயிட் பண்ணுவோம், வரட்டும் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு ரிசல்ட்டை போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. மெயின்ஸுக்குன்னு உட்காடுறேன். அதே மாதிரி மெயின்ஸுக்கு ஜிகேவில் என்னென்னலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக படிக்கணுன்றதெல்லாம் உட்காந்து நான் கவர் பண்ண ஆரம்பிக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் அதுன்னு எல்லாத்தையும் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். படிச்சுட்டு மெயின்ஸ் அதே மாதிரி எழுதுறேன். மெயின்ஸ் எழுதும் போது எங்கனாக்கா எனக்கு சென்னையில் ஃபார்ச்சூன் டவரில் எனக்கு 11/5 எக்ஸாம் நடக்குது. அங்கே ஒரு சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எழுதும்போது பார்த்தீங்கன்னா மவுஸை வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணாதான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. 2 டைம் கிளிக் பண்ணும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் 2 டைம் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் பயோமெட்ரிக்கா வெரிஃபிகேஷனுக்கு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு இஷ்யூவா இருக்குங்கவும் அதையும் டிலே ஆகுது. ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு அந்த டைம். ஐயோ என்னடா பண்ணேன், இப்போ நான் இதை பார்க்கவா இல்லை இதை பண்ணவான்ட்டு அதுலேயே ஒரு 5 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. அந்த டைம்ல கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 8 கொஸ்டின் கிட்டக்க போட்டிருக்கலாம், அதுவும் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு ஒரு பயம், நம்ம கிளியர் ஆகுமா ஆக மாட்டோமா, இங்கே நேரத்துக்கு நம்ம ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் போட்டிருந்தா கான்ஃபிடென்ட்டா இருக்கலாமே, இப்போ நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்னு வேற தெரியல அப்படின்ட்டு ஒரு இதுலேயே இருக்கேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் ரிசல்ட் வருது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நாள் கேப் இருக்கு. அதுக்குள்ள நம்ம டைப்பிங் பழகணும். போயிட்டு கீபோர்டில் தான் டைப்பிங் இருக்குமா, சரி உட்காந்து அப்போ ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி சோனி சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும், சோனி டியூட்டர்னு. அதில் என்ன பண்ணுறேன்னா அதில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். டெய்லி காலைல 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் எக்ஸாம் ஆகஸ்ட் 12ஆம் நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு டைப்பிங்கும் கிளியர் ஆயிடும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டைப்பிங்கும் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ லெவல் 5ல ஏதாவது ஒரு போஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி போனேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு, அதே மாதிரி அது முடிச்சுட்டு வரவும் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டாங்க. C2 ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C2 ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு செப்டம்பர் அக்டோபர் நினைக்கிறேன், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மெரிட் லிஸ்ட் வருது. அக்டோபர் நவம்பர் நினைக்கிறேன் அந்த டைமில் வருது, மெரிட் லிஸ்ட் வருது.
வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் லிஸ்ட்டு போடுறான். அதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா என்னோட நேம் இருக்குது. அதை கொண்டு போய் வீட்டில் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபைனல் லிஸ்ட் வந்துருச்சு, எனக்கு போஸ்டிங் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவங்களுக்குலாம் பெற்ற பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஆனந்த கண்ணீர் வருது அதில். ஏன்னா நிறையா நம்பிக்கை இது மேலே வச்சுருந்தாங்க. எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. யாராவது வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பையன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா, எவ்வளோ நாளைக்கு இன்னும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது வேலைக்கெல்லாம் சேர்க்க வேண்டியதானே அப்படின்ட்டு ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை சுற்றி உள்ளவங்களா இருக்கட்டும், இல்லை யாராவது முகம் தெரியாதவங்களா இருக்கட்டும், யாராவது வந்து கேட்கும் போதெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அவன் படிக்கிறது படிக்கட்டும், அதெல்லாம் படிச்சு வந்துருவான், எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை அன்னைக்கு காப்பாத்திட்டேன் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வருது அன்னைக்கு. இந்த மாதிரி பையன் வந்து ரொம்ப இன்னைக்கு கஷ்டப்பட்டான், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு போஸ்ட் அவனுக்கு கிடைச்சிருச்சு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதியா இருந்துச்சு அன்னைக்கு. இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, உங்களை நம்பி படிக்க வச்சுக்கிட்டு இருக்க உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்கணும். இது பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கிற விஷயம் மட்டும் கிடையாது. உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு, உங்க கூடவே இருக்கிற சகுனிகளுக்கு, அதே மாதிரி உங்க கூடவே இருக்கிற நம்பிக்கை துரோகிகளுக்கும் அதே மாதிரி நீங்க பாடம் புகட்டும் விதமா நீங்க இந்த ஜாப் வாங்கி கொடுத்துதான் நீங்க பதிலடி கொடுக்கணும். ஓகேவா? இது பதிலடின்றது வெறும் வாய் வார்த்தையா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நீ பேசுறத பேசிக்கிட்டே இரு. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சைலண்டா நான் படிச்சுட்டு நான் பாட்டுல பாஸ் ஆகி போயிட்டு என்னைக்குனாலும் நான் உனக்கு மேல அப்படின்ற மாதிரி நீங்க ஆக்ஷன்ல நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்ல தான் போகணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சிருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் இந்த என்டிபிசி எக்ஸாம் நான் அப்ளை பண்ணாமல் இருந்தேன்னா இன்னைக்கு கண்டிப்பாக இந்த போஸ்ட் எனக்கு கிடைச்சிருந்திருக்காது. கரெக்டாக இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருந்திருக்காது. அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு டார்கெட் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு இன்பிட்வீன்ல வரக்கூடிய எந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்க பாருங்க. நீங்களா ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இது மட்டும் தான் போகணும் அப்படின்ட்டு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்களா விட்டுறாதீங்க. ஏன்னா லைஃப் யாரை எங்க கொண்டு போய் சேர்க்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஓகேவா? அதனால கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஜாப் ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்கிட்டு உங்க டார்கெட் என்னவோ அதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க போராடுங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்க கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? அப்ப கிடைச்சதுக்கு அப்புறம் உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்பயும் கிடையாது. ஓகேவா? சோ அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி அதுக்கு இன்னும் மேல மேல போறதுக்கும் இன்னும் நீங்க அதிகமா ஓட வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பெட்ரோல் போடுறது கூட காசு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரயில்வே பாத்தீங்கன்னா ஏசி கோச்ல டிராவல் பண்றதுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ எனக்கு பென்ஷனு, பாஸு, ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ. ஸோ இது எல்லாமே எல்லா ப்ரிவிலேஜும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இந்த ஒரு மீன்ல போடுவாங்கல்ல, யுவன் சங்கர் ராஜா வந்து அஜித்தை பார்த்து சொல்ற மாதிரி, நீ நடந்து மட்டும் மாத்தல, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீ எக்ஸாமை மட்டும் கிளியர் பண்ணு, மற்றதெல்லாமே கவர்மெண்ட்டே உங்களுக்கு பார்த்துக்கும், மற்ற ப்ரிவிலேஜ் எல்லாம் கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களோட முயற்சி, பயிற்சி, உங்க மேல உள்ள நம்பிக்கை இதை மட்டும் முழு மூச்சா வச்சுக்கிட்டு நீங்க போராடுங்க. நீங்க வெற்றியை தேடி போவேன்னா வெற்றியை உங்களை தேடி வரும். ஓகேவா? உங்க நேமுக்கு கீழே போடக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த அங்கீகாரம் பாத்தீங்கன்னா உங்க நேமுக்கே ஒரு பெரிய வேல்யூ கொடுக்கும். அந்த அடையாளத்தை எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை அடைய பாருங்க. அதே மாதிரி முன்னாடிலாம் நான் யோசிச்சிருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க டைம்ல யோசிச்சிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து நல்ல ஒரு ஜாபை கிளியர் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நம்மள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னே ஒரு ஒரு வழிகாட்டுதலே இல்லாம வந்து ஒரு மொழிபதுங்கி நிற்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாதையில போகாத, இது முட்கள் நிறைஞ்ச பாதை, இந்த பாதையில போனாதான் பார்த்தீங்கன்னா நீ கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருவ அப்படின்னு கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நினைச்சேன். அதை தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனியும் தொடர்ந்து நான் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க அதை எடுத்துக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி போகணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் சீக்கிரமே நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணுன்றத ஆசைப்படுறேன். ஓகேவா? கண்டிப்பா சீக்கிரமே நடந்துடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.